என்று நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுப்பதற்காக அவர் முதல் வருகையிலே அவர் நமக்கு இங்கே வருகிறார். அந்த வருகையை, அந்த முதல் வருகையை நாம் கொண்டாடும் விதமாக தான் அந்த கிறிஸ்துமஸ், அந்த நன்னாளை நாம் உலகம் பூரா இருக்கிற கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல ஜாதியாக தான் அதை கொண்டாடுகிறார். பாருங்க, எனக்கு தெரியும் நிறைய இந்து நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருந்து ஸ்டார் போட்டிருக்காங்க, நம்ம வீட்டுல இருந்து ஸ்டார் போடுறோம், நம்ம சர்ச்சுல இருந்து ஸ்டார் போடுறோம். ஆனால் நம்முடைய திருச்சபை நடவடிக்கைகளை நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், பொதுக்காலம் ஆரம்பித்து 34 வாரம் முடிந்து விட்டது. அப்ப டிசம்பர் 1ஆம் தேதி வரும்போது ஆண்டவருடைய வருகையின் காலம் ஆரம்பித்து விட்டது. அதான் நமக்கு அறிவுரை. டிசம்பர் 1ஆம் தேதி வந்தாலும் ஆண்டவருடைய வருகை காலம். அப்ப நேற்றை மட்டும் நான் வியட்நாம்ல ஒரு புயல் அடிக்கிறது, யாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. அது என்ன அறிகுறி காண்பிக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். அநேக அழிவுகள், அநேக பாடுகள், இன்னல்கள். என்னன்னு சொன்னா உலகத்துல நிறைய பாம்பங்கள் பெருகி போயிடுச்சு. வயநாட்டில் என்ன நடந்தது சிந்திக்க வேண்டும். நைட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க, காலையில இருக்கிறான். 3 கிலோமீட்டர் கிராமத்தை காணும், மக்களை காணும். பெருமை எங்க, பணம் எங்கே, செல்வம் எங்கே, புகழ் எங்கே, எங்க? எல்லாம் அவர் கையில இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி மட்டும் பாருங்க, மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். திருவண்ணாமலையில் என்ன நடந்தது? ஆண்டவருடைய வார்த்தைகள், ஒரு வார்த்தைகள் வீண் போகலைங்க. ஒரிசா மாநிலத்துல ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை அடித்து கொண்டு குவித்து நதிகளிலும் குளங்களிலும் நம்முடைய கோடுகளிலும் கிறிஸ்தவ பிள்ளைகளெல்லாம் கொண்டு குவித்தார்கள், ஆலைகளை இடித்தார்கள். கடைசியில் என்னாச்சு? பூமி தன் ஆயை பிளந்து எண்ணாமத்தில் இருக்கா இல்லையா? என்னாகும் 16ஆம் அதிகாரத்துல நீங்க தியானித்தீங்க என்று சொன்னா அது பெரிய பேச நிறைய சர்ச்சைக்கு பத்தாது. அது நீங்க வீட்டில் போய் படிங்க. அப்ப என்னாகும் அழகாக, அப்ப வேதத்துல பழைய ஏற்பாட்டுல சொன்னதும் புதிய ஏற்பாட்டுல சொன்னதும் நம்முடைய ஆண்டவருடைய முதல் வருகையும் 2வது வருகையில கனெக்டிவா இருக்கிறது. ஆதியாக முதல் கொண்டு நம்முடைய வெளிப்படுத்தல் சுவிசேஷம் வரையில கனெக்டிவாக காணப்படுகிறது. நாம் இதை ஆராய்ந்து அறிந்து அது நம் மக்களுக்கு சொன்னாலே ஒரு மீட்டு வந்து எப்பா இப்படிதான் இருக்கு உலகத்தில் நடக்கிறத பாருங்க. அதெல்லாம் வியட்நாம் இதை பார்த்தா ஐயப்பா என்னால ஒன்றும் ஜீரணிக்க முடியல. இந்த காத்து சோழல் காத்து அடிக்குது, காரெல்லாம் அனாச்சயமா தூக்கிட்டு இருக்கு. மழையில தண்ணி பெருகி போறது, காரெல்லாம் சும்மா நம்ம குப்பையை கொண்டு போற மாதிரி கார்களை இழுத்து கொண்டு போகிறது. அப்ப எவ்வளவு பெரிய காரியம் என்பதை பாருங்க. அப்ப இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய நான் தீர்க்க தரிசனம் சொல்ல வரல. என்னென்று சொன்னால், நாங்கள் சிறுவயதாக இருக்கும் போதே 2000 உலகம் அழிஞ்சிடும் சொன்னாங்க. உங்களை மாதிரி தீர்க்க தரிசிகள், ஐயா மேற்பட்ட தீர்க்க தரிசிகள் தான் சொல்லுது. பெரிய பெரிய தீர்க்க அமெரிக்காவில இருந்து சொன்னாங்க, லண்டன்ல இருந்து சொன்னாங்க, ஆஸ்திரேலியால இருந்து சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. அப்ப 2000 ஆண்டப்ப நாங்களும் சொன்னோம், கிறிஸ்தவர் தானே, 2000 அழிஞ்சிரும் 2000 வந்து 31ஆம் தேதி நாங்கள் டவுட்டர் நயனாவது என்னன்னு இருக்கிறோம் சென்னை பட்டணத்தில். எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, மார்வாடி ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா உலகம் அழிய போகுது, நீங்கள் கூட பார்க்க கூட வந்து நம்ம ஓட்டர் கேட்டில் போய் சாப்பிட்டு நல்லா நம்ம என்ஜாய் பண்ணிடுவோம். உலகம் தான் உங்கள் கூட்டுப்படி இப்போ அழிஞ்சு போகுதே என்ன சொன்னாங்க. அப்படியாப்பா, சரி போகலாம். சார் ரோட்லாம் சாப்பிட்டோம். 12 மணி ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, உலகம் அழிய காணோம். இன்னும் அழிய காணோம். இப்போ 2004 2005 நம்ம உடனே போகிறோம் இல்லையா? இப்போ நம்ம தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எங்க போய்விட்டது? நாம் நினைத்தோம் என்று சொன்னால், அவர்களுக்கு புகழ்ச்சிக்காக, மைமைக்காக நான் பெரியவன் என்று எல்லாரும் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். வேதத்தில் அழகா சொல்லி இருக்கு இல்லையா? வந்துட்டு எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் என்னுடைய வருகை வர இருக்கா இல்லையா? தெளிவா இருக்கா இல்லையா?
ஏன் அந்த அந்த நாலேஜ் நமக்கு இல்லாம போச்சு? சிந்திக்க வேண்டும். ஏதோ எனக்கு ஒரு புகழ்ச்சிக்காக நம்முடைய மகிமைக்கு சொல்லிட்டு போயிடக்கூடாது. வேதம் தெளிவா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. வேதத்தை வாசித்து தான் இருக்கிறேன். யாரும் கெட்டு போகாம எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் வரைக்கும் ஆண்டவருடைய வருகை தாமதமாக. ஆமாம், நம்ம சொல்லுங்க. அதனால இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு ஆண்டவர் கொடுத்த பணி நமக்கு இல்லை, அந்த பணியை நாம் செய்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடித்தும் சுவிசேஷத்தை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை பற்றி சொல்லியும் நம் ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர்களை தேற்றி ஆற்ற வேண்டுமே தவிர அது அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலும் ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடாது. வார்த்தைகளை மட்டும் சொல்லி கேட்கணும். அப்படி நடக்கும் இப்படி நடக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், எங்க பகுதியில் ஒரு பாஸ்டர் வந்து அவர் கேட்டீங்க, நம்மளும் ஊழியக்காரங்க தான் வந்துட்டு அவர் வந்தோடனே ஒரு வீட்டுக்கு போறாரு. நாங்கள் அங்கே ஜெபிச்சு அந்த பெரிய அந்த பிரச்சனை இருக்கிற இடத்த எல்லாம் நாங்கள் சீர் செய்து வைத்திருக்கிறோம். இவர் ஏதோ ஒரு பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. வந்த உடனே அவர் வந்து ஜெபிச்ச உடனே சொல்றாராம், சாஸ் அங்கே கட்டிலே படுத்து கிடக்குறாரு, அங்கே பீரோக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறான், பீரோ போய் எட்டி எட்டி ஒதுக்கிறான். இன்னும் நிறைய காரியங்கள் அவர் செய்தார். பிறகு நான் 2-3 நாட்கள் தாண்டி அந்த பகுதிக்கு ஜெபிக்க போன ஐயா ஒரு ஆள் வந்தாரு. இப்படி சமாச்சாரம் அங்கே வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. கிறிஸ்தவ பிள்ளைகள் வீடு தான். வீட்டுக்கு வரணும்னா இதே மாதிரி ஒரு போட்டோ வச்சிருக்காங்க, விக்கிரகம். அதை கேட்டு என்ன ஞானம், சிந்திக்க வேண்டும். அது விக்கிரமா? அந்த போட்டோ சிந்திக்க பாருங்க. இதெல்லாம் ஒரு சொல்லுங்க, ஒரு நினைவுகள். அந்த பழைய நினைவுகள் மலர் நினைவுகள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழைய நினைவுகள் மலர் நினைவுகள் தான் அந்த சின்னம், அந்த போட்டோ, அந்த ஏதாவது ஒரு காரியங்கள். இது இன்னொரு இடத்துல நமக்கு தெரிந்த ஒரு குடும்பம், இந்த குடும்பங்க தான் நல்ல அவங்க ஆண்டவரை விசுவாசிப்பாங்க. நம்ம போய் ஜெபிச்சா அவங்க அழகாக ஒட்டுக்கொள்வாங்க. அங்க ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்ப அங்க வேலைக்கார அந்த பெண் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரர் அழைத்து வராது. தேனாம்பேட்டையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு சபை வைத்திருக்கிறார். நடந்த சமயம் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம எல்லாம் ஊழியக்காரங்க, நம்ம ஒரு ட்ரைனிங் கேம்பாரியே வச்சுக்கோம். அப்புறம் எல்லாருங்க நம்ம கிறிஸ்துவ வாழ்த்து அந்த செய்திகளை சொல்லட்டும் இல்லையா? வந்து நம்ம தயாராகணும், நம்ம ஆயத்தமாக. அப்பதான் அடுத்தவங்களை தயார் பண்ண முடியும், அடுத்தவங்களை ஆயத்தப்படுத்த முடியும். அப்ப அங்க போனோன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அங்க பார்த்தோன்னா நிறைய ஐடியல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஐடியல்ஸ் எல்லாம் இருந்தோன்னு சொன்னாரு, அந்த தாயுடைய மகன் லயன்ஸ் கவர்னர் எந்த இடத்துல சொல்றாரு, பக்குவமா சொல்லணும், அங்க சொல்லணும். அவர் சொன்னாரு, அவருக்கு டென்ஷன் சூட்டப் ஆகுது. அப்ப நான் என்னென்ன அமைதியா இருக்கலாம் கொண்டு. அப்ப ஒரே வார்த்தை கேட்டேன், ஐயா அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், மரியாதை கொடுக்குறேன், என்ன செய்கிறேன், நான் எடுக்கிறேன். என் அம்மாவை குணமாக்க உங்களால முடியுமான்னு கேட்டேன். என்ன செய்வீங்க? கேரண்டி கொடுக்க முடியுமா? உங்களுக்கு பவர் இருக்கா, தாளம் இருக்கா? நான் சொன்னேன், அமைதியா இரு சொல்லிட்டு பான் பண்ணிட்டு ஒரு 200 ரூபாய் கொடுத்து நீ கிளம்புன்னு சொல்லிட்டு இருந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிவிடும். நாங்கள் உட்காந்து ஜெபிச்சுட்டு வந்துட்டோம். அப்ப ஞானம் இல்லாமல் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அதே நான் மலேசியா தேசத்துல 2008 நான் போகும்போது அங்கே ஒரு 15வது ஹவுசிங் போர்டு மாடியில் என்ன கூட்டிட்டு போறாங்க. அங்கே காடியில் கொண்டு போறாங்க. கொண்டு போய் மேலே பார்த்து அந்த அந்த மலேசியா பட்டணமே தெரியுது. அவ்வளோ உயரத்தில் அடப்பா தள்ளிவிட்டா கூட செத்து பேர் போல தெரியுது. இன்னொரு பயம் வேறு. அங்கே போன உடனே அந்த வீட்டு பேர் 50 பேர் இருக்காங்க. இந்த சொந்தத்தில் இருந்து அங்கே இருக்கு சுற்றி ஆளுங்க இருக்கு. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், அவர் கேனல் ரிட்டர்ன் ஆனவர், அவர் பாப்டிஸ்ட் சர்ச்சை அவர் சொல்றார், ஐயா ஒரே வார்த்தை சொல்றாரு, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் அந்த விக்கிரகெல்லாம் அங்கே தொங்க விட்டுருந்தாங்க.
ஒரு பாட்டு பாடினாங்க, ஒர்ஷிப் பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க. அதில் என்ன வார்த்தை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சர்ச்சை புதன்கிழமை நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த சர்ச்சையில் பிரசங்கம், இந்த பாக்கி சர்ச்சை பிரசங்கம் ஜெகுபாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரசங்கம் எனக்கு நடக்குது. அப்போ அந்த ஜனங்க எல்லாம் ஒரு 2 பையை கொண்டு வர்றாங்க. 2 பையை கொண்டு வந்தோடனே நான் நினைச்சேன், ஓ நமக்கு பெரிய இந்தியாக்காரனுக்கு பெரிய கிஃப்ட்டு தான் கொண்டு வந்துருக்காங்க நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சோன்னு, ஐயா இதை பிடிங்க, இதை பிடிங்க, இவ்வளோ பெரிய கிஃப்டாக இருக்குது, எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் அதை எடுக்க சொன்ன என்ன கலவரம் நடந்திருக்கோம்? சொல்ற வார்த்தையை சொல்லும் விதத்தில் நீங்க சொன்னீங்க என்று சொன்னால், ஆண்டவர் கிரியை செய்தார் என்று சொன்னால் எல்லாமே ஒளிந்து போய்விடும், ஒளிந்து போய்விடும் என்ற அருமையான ஊழியக்காரர்களே, ஆயர்களே, ஆயர் பெருமக்களே, விசுவாச பிள்ளைகளே, சொல்ற விதத்தில் வேதத்தை தியானிக்க விதத்தில் தியானி. பிறகு அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட 16 பேர் ஒரே நேரத்தில் ஞானஸ்தானத்துக்கு கொண்டு கொடுக்குறாங்க. வேற சொன்னார், ஐயா இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிச்சிட்டு நீங்கள் போங்க ஞானஸ்தானம் கொடுத்து. எனக்கு 2 நாள் தான் விசா இருக்கிற, நான் இந்த நாட்டிலேருந்து வெளியாகலாம், நான் இருக்க முடியாது. நான் சொன்னேன், ஐயா நீங்களே கொடுங்க. நான் அவர் என்னோட சீனியர் பாப்டிஸ்ட் திருச்சபையுடைய பிரீஸ்டாக இருக்கிறார். அப்போ ஐயா கொடுங்க, நீங்களே கொடுங்க என்று சொல்லி எல்லாருக்கும் தலைகளை கைகளை வச்சு ஜபிச்சுட்டு ஒரு 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 கிளாஸ் மட்டும் ஞானஸ்தானத்தை படி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேக்கி வந்து இன்றைக்கு அந்த சபையிலே 16 பேரும் அவர் குடும்பங்கள் எல்லாம் அங்கே போகிறார்கள். கைகளை கட்டி கத்த நாங்கள் குறை சொல்லல, நமக்கு ஆண்டோர் கொடுத்த சார்ந்து ஆண்டோர் கொடுத்த ஞானத்தோடு நடந்தோம் என்று சொன்னாங்க. என்ன வேணாலும் நீங்க சாதிக்கலாம், இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம், நான் சொல்லிட்டே போகலாம். அதனால இந்த ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் உட்வாங்கி நம்ம ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் நலமா இருக்கும், எப்படி செய்தால் நம்ம ஆத்மா ஆதாயம் பண்ணலாம் என்று சொன்ன அந்த நிச்சயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு அதன்படி செய்தோம் என்று சொன்னால் நம்ம குற்றமற்ற ஊழியர்களாக இல்லாமல் மிக ஜாக்கிரதை உள்ள ஊழியர்களாக நாம் இதான் இந்த வேலையில் நான் சொல்லிக்கொள்ள உங்களுக்கு விரும்புகிறேன். அதுக்கு நம்ம இருக்கிற ஐயாக்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் மாற்றி கிறிஸ்துமஸை பற்றி ஐயாக்களை சொன்னாங்க. இருந்த மக்கள் வெளிச்சத்தை கண்டாங்க. நேற்றுக்கு வசந்த டிவியில் செவ்வாய்க்கிழமை பேசினேன். அப்போ நான் என்ன சொன்னேன், அநேக கேள்விகளை கேட்டாங்க, கிறிஸ்துவத்தை பற்றி கேட்டாங்க. நீங்கள் வராங்க கிறிஸ்துவத்துக்கு வரவங்கெல்லாம் காசு கொடுத்து மதம் மாட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சோப்பு சால்வேஸ், அழுக்கில் கிடந்தவனை இருட்டில் கிடந்தவனை நாங்கள் சோப்பை கொடுத்துருவோம். சோப்பு வழி இல்லாமல் பசி பட்டியாக கிடந்தவனை நாங்கள் ஆகாரம் கொடுத்து அவனை தேய்ச்சி, எப்படி அவனை தேர்ந்து அவன் பசி பட்டியாக இருந்தாலும் சிந்திக்க போவோம், சாப்பாடு தான் போவோம், வயிற்றுல தான் போவோம், வயிற்று பசியில் தான் போவோம். சின்ன டீச்சர்ஸ் அப்படி தான் வந்து அங்கே அந்த மக்களை தேற்றினாங்க. அதுக்கு பிறகு சால்வேஸ் சொன்னால் படிப்பு, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை எல்லாத்தையும் வைத்தனோன்னா அவங்களே சாரு சரியா ஓடி வந்துட்டாங்க. யாரும் மரம் மாற்றவில்லை, அவர்கள் செய்த செயல்களினாலே மறைமாற்றம். இப்ப நம்ம செய்கிற செயல்களினாலே ஆண்டவர் நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த மாஸ்டர் அப்படி செஞ்சுட்டான், அப்படி சொன்னா, அப்படி நடக்கல இன்னும். அதனால நம்ம பெருமைக்காக தீர்க்க தரிசனங்கள் சொல்றதோ எது சொல்றதோ ஆண்டவர் சொன்னாலும் சொல்றதோ ஆண்டவர் நேர பேர் சொல்லவே கூடாது. வேதத்தில் எங்கேயாவது இருக்கிற ஆண்டவரை முகமுகமாக யாரும் தரிசனத்துக்கு உண்டான்னு இருக்கான் தேர சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அப்ப இப்ப டிவியை சொல்றீங்கன்னா என்ன சொல்றாங்க, பரவத்துக்கு போயிட்டு ஆண்டவரை பஸ் எவ்வளவு பன்மையா, எவ்வளவு படும்படியான ஒரு செயல்கள் இருக்கிறவர்கள். அப்ப நம்மளை எப்படி மதிப்பாங்க? நம்ம மதிக்க மாட்டாங்க. அதனால ஊழியத்தை ஜாக்கிரதையாக வசனத்தை தியானிக்கிறவர்களாகவும் வசனத்தின் அடிப்படை சொல்லுகிறவர்களாகவும்
மக்களை ஆட்சி தேற்றவர்களாகவும் நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் ஆண்டவருடைய நாமத்தை மைந்தப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படும். மத்திய பயனுள்ள அழகாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற 16:19 பாருங்க. யோவானை பத்தி என்ன குறை சொல்றாங்க? யோவானை பத்தி என்ன குறை சொல்றாங்கன்னா, இவன் சாசு பிடிச்சவன்னு சொல்றாங்க. அவன் காட்டுல இருந்து கத்திட்டு இருக்கிறான், பாவிகளை மனம் திரும்புங்கன்னு. அவன் சாப்பிட்ட சாப்பாடு என்னது? வெட்டுக்களையும் காட்டு. அவன் இங்கிருந்து பாவிகளை மனம் திரும்புங்கன்னு சொன்னா எல்லாம் சொல்லிட்டு காட்டு போயிருவான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? எவ்வளவோ விமர்சனங்கள் மத்தியில், எவரோ போராட்டங்கள் மத்தியிலும் நன்மை செய்கிறவராக சுற்றிக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்பட்டு நம்ம ஊழியத்தை செய்து மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இப்படி வாழ்க்கை ஐயாவுடைய இந்த திருமண நாளையும் இந்த முப்பர் விழாவையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த எல்லாருடையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். அந்த உங்களை ஆசீர்வதிப்பதாக. காட்பசி வாழ்த்துக்கள். ஜெயபுரம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நாமத்தை பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில் எங்களுக்கு தாழ்த்தி திருக்கிறதுக்கு ஒப்புகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் நல்ல நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையும். ஆண்டவரே, அந்த இருக்கிற ஒவ்வொரு ஆயிரங்களையும் பேராயிரங்களையும் அருமையான தேவ பிள்ளைகளையும் திருக்கரத்தை ஒவ்வொரு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சேருங்க. அருமையான ஐயாவுக்கு நல்ல தண்டனை கொடுங்க. கடந்த நாட்கள் ஏற்படுகிற அந்த கசப்பான நிகழ்வுகள் எல்லாம் அவருடைய விலைகள் எல்லாம் நீக்கி புது தண்டனை கொடுங்க. ஆண்டவரே, இதே மாதிரி அநேக பல நூற்றாண்டுகள் திருமண நாட்கள் காணும்படியாக செய்யுங்க. ஆசிரியங்க பாதுகாக்க பரப்பிடுங்க. கிருபையினால் இரக்கம் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நட்பு வாழ்த்துக்கள். சமாதானம். நன்றி ஐயா. அடுத்து பாஸ்டர் சிலை பேசி ஒரு பாடல் பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை கட்டினார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார். ஜெபிக்க நான் விரும்புகிறேன். உண்மையாகவே இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் அவர்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துவோமா? உண்மையாகவே நான் நினைத்தேன் ஒருவேளை கண் ஆப்ரேஷன் பண்ணி இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடுவாருன்ட்டு சொல்லிட்டு. ஆனால் பாருங்க, எவ்வளோ ஒரு உற்சாகமாக காலையில் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படின்னு. கண்ணு வலிக்குது. ஆனாலும் 3 மணிக்கெல்லாம் அவங்க காலையிலேருந்து இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த தேவ ஊழியர்களுக்காக அருமையான பிஷப் அவளுக்காக அவருடைய மனைவிக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஒரு விசையாக ஒரு நிமிஷம் இதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஏதாகிலும் கர்த்தருக்காக நான் செய்ய வேண்டும், ஏதாவது நான் கர்த்தருக்காக செய்ய வேண்டும், பணம் இருக்கும் இங்க நான் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா எப்படிப்பட்ட தியாகத்தை தந்திருக்கிறேன். உள்ளத்தின் ஆழ்ந்து நன்றி செலுத்தி இந்த ஒரே ஒரு கதையை நாம் சேர்ந்து பாட நம்பிக்க விரும்புகிறேன். என்னில் அடங்காத நன்மைகள் யாவும் எனக்கே தேடும் நாதனே. என்னில் அடங்காத நன்மைகள் யாவும் எனக்கே தேடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அழைப்பவனே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அழைப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேன் நான். நன்றி அப்பா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதுவரே நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக அதுவரே அருமையான அதுவரை பிஷப் ஐயாவுக்காகவும் பிஷப் அம்மாவுக்காகவும் நாங்கள் இதயத்தின் ஆழ்ந்தவர்களை வாழ்த்துகிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பல ஆண்டுகள் கர்த்தாவை அப்படி ஒளியால் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் திகழும்படியாய் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். அதுவரை உடைய கருத்தை கொடுக்கிறோம். நீர் ஆளும் எடுத்துக்கொள்ளும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த நேரத்துக்கு தந்த கிருபைக்காக அருமையான ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே 3 சபை தலைவர்கள் அபிஷேக பட்டம் பெற இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையாய் அவர்களுக்கு இன்றைக்கு ஸ்தோத்திரம் அபிஷேக பட்டம் கொடுக்கும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நேரத்தில் அவர்கள் 3 பேரையும் நான் முன்னாடி அழைக்கிறேன். பாஸ்டர் சுகுமார் அவர்கள், பாஸ்டர் காலிப் அவர்கள், ஸ்தோத்திரம் பசும்பொன் நகர் ஜெப வீட்டின் தலைவர் பாஸ்டர் அருமையான ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பெஞ்சமின் சிவகுமார் அவர்கள் முன்னாடி வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் 3 பேருக்கு இன்றைக்கு ஆண்டவர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுக்க 3 பேருக்கு அந்த சேரை கூட தயார். கர்த்தர் நல்லவர். இவர்கள் சபை ஊழியம் செய்கிறாங்க, கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு இன்னும் சான்றிதழ் தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக இன்றைக்கு கிருபை செய்திருக்கிறார். சபை நடத்துகிறவர்கள் பாஸ்டர் சொன்னால்
அவங்க கிட்ட அந்த சபை பாஸ்டர் அப்படிங்கிறதான சான்றிதழ் இருக்க வேண்டும். நம்ம சினட் ஆஃப் பைபிள் பிஷப் கவுன்சில் சார்பாக இன்றைக்கு அவர்களுக்கு அந்த சான்றிதழை வழங்க அவர்களை அபிஷேக ஸ்தோத்திரம் செய்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாம் இன்றைக்கு ஜெபிக்க இருக்கிறோம். இவர்கள் இன்று முதல் அதிகாரப்படுத்துகிறோம். சபை தலைவராக அதிகாரியாக நாம் அதிகாரப்படுத்துகிறோம். தேவன் தாமே தொடர்ந்து இந்த நாட்களில் இவர்களை ஊழியர்களை ஆசீர்வதிக்க நம்மில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற பேராயர் சகரியா ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு 3-4 சபைக்கு தலைவர், பேராயர், சிறந்த ஒரு பேராயர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. இவர்கள் ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஒரு சிறப்பு ஜெபத்தை இருப்பாங்க. செபிப்போம். தேவனாகிய கர்த்தர் நாளிலே அருமையான ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இதுவரை கர்த்தர் அவர்களை நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் அதைகளை காட்டிலும் இனி விசேஷமாய் அவர்களை கர்த்தர் நடத்தும்படியாக ஊழியக்காரர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய கரம் நாளிலே அன்பு ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிறபடினாலே நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினால அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உடைய பார்வைக்கு முன்பாக இந்த 3 தேவதாசர்களை நாங்கள் நிறுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கடந்து வந்த ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு அங்கீகாரத்தோடு இவர்கள் ஊழியங்களை செய்ய தேவன் இந்த நாட்களிலே தீர்மானித்திருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நம்முடைய அபிஷேகத்தின் கரம் ஆண்டவரே இவர்களை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரை நடத்துகிறவர் அறிக்கிற ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நம்முடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே அவர்கள் கடந்து போகிறதான ஊழியத்தின் பாதைகளிலே அவர்கள் நடத்துகிறதான சபைகளிலே ஆண்டவரே ஒரு தெய்வீக பிரசனமும் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஒரு கூட்ட ஜனங்களை பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We remove power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய நாமத்தை கொண்டு ஆண்டவரே இந்த தாசர்களை ஆண்டவரே பிரித்தெடுத்து ஆண்டவரே விசேஷத்தமான வல்லமை கொண்டு ஆண்டவரே விசேஷத்தமான வரங்களை கொண்டு ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறபடினாலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சகல ஆண்டவரே தடைகளை உடைத்து ஆண்டவரே இவர்களை கொண்டு கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் பெரிதாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே வியாதிகள் குணமாக்கும்படியாக ஆண்டவரே அநேக மக்களுடைய ஆண்டவரே இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவரே அவர்கள் செய்கிற பகுதிகளிலே ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும்படியாக அப்படிப்பட்ட தாசர்களாக நம்முடைய ஆண்டவரே பிரசன்ன அவர்களை கூடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய கரம் அவர்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். The Synod of World Bible Bishop Council சபையில் ஊழியர் செய்கிறவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அவர்களுக்கு சான்றிதழ் பாஸ்டர், இவாஞ்சலிஸ்ட், அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை அதிகாரப்படுத்தி ஊழியத்தை தொடர்ந்து இன்னும் அதிகமாய் செய்யும்படி அவர்களை வலியுறுத்துகிறது. அதற்காக தான் நாங்கள் எங்கள் இந்த ஃபெலோஷிப்பில் கிட்டத்தட்ட 300 பேர் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் 300 பேர் இருக்கிறாங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 40 பிஷப் இருக்கிறாங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த கூடுகை, இந்த ஐக்கியம் ஜெபிக்கிற கூட்டம், ஜெபிக்கிற கூட்டம், தேசத்துக்காக ஜெபிக்கிற கூட்டம், அழிவு தேசத்துக்கு வராதபடி தடுக்கிற கூட்டம், தேசத்தை பரலோக ராஜ்யமாய் மாற்றுகிற ஒரு கூட்டமாக நாம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா.
நம்முடைய ஐக்கியத்தில் 300 பேர்ல கிட்டத்தட்ட 27 பேர் இடம் வச்சிருக்கிறாங்க. சபை கட்ட முடியல, இந்த மாதிரி சீட்டு போட முடியல. கஷ்டத்துல திருநெல்வேலியில மொட்டை மாடியில மரத்தடியில கூட நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஐக்கியம் செயல்பட்டு இப்போ 2 வருஷமாக கிட்டத்தட்ட 8 சபைகள் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அல்லேலூயா. 27ல் 8 போயிட்டா இன்னும் எத்தனை இருக்குது? இன்னும் 19 இடம் இருக்குது கட்டணும். கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. சபைகள் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லாரும் வந்திருப்பது எனக்கு சந்தோஷம். இவர்கள் மத்தியில் அருமையான பாஸ்டர் சுமார் அவருக்கு 3 சபை இருக்கு, 3 சர்ச் இருக்கு. மிகப்பெரிய ஊழியத்தை மதுராந்தகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவர்களை நாம் தாங்கணும், கனம் பண்ணணும். அவர்களுடைய ஊழியத்தில் நம்ம ஈடுபடணும் என்று தேவன் நமக்கு ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அவருடைய கிராம சபைகளெல்லாம் நான் போய் பார்த்தேன். ஒரு அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இன்றைக்கு நாம் அபிஷேகப்பட்டம் கொடுப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அல்லேலூயா. அது போல பசும்பொன் நகர்ல சிவமரையா ஊழியர் செய்றாங்க. சபை கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம ஊழியர் கூட்டம் நடத்தியாச்சு. அருமையா தேவன் ஒரு ஸ்தோத்திரம் 13 லட்சத்துக்கு சிறப்பாக கட்டியிருக்காங்க. காலை பையா மொட்டை மாடியில கூட நடத்திக்கிட்டு இருக்கிறார். சபை கட்டணும். ஆமா, கர்த்தரை செய்வார். அல்லேலூயா. ஆமா, கட்டி முடிப்பார். அதே மாதிரி சோதரர் மேத்யூ ஐயா அவங்க இடத்த அஸ்வரம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ திறந்த வெளியில செவக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர்களுக்கு நாம் அபிஷேக பட்டம் கொடுக்க இருக்கிறோம். தேவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கருவை நிறைந்தவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமை நிறைந்தவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். 3 பரிசுத்தவான்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய ஊழியத்தை செயல்படி இவர்களை முன்குறித்து ஏற்படுத்தினரை ஸ்தோத்தரிக்கிறோம். வேதம் சொல்லுகிற பிரகாரமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இவர்கள் பரிபூர்ணமாக சபை நடுவே ஆண்டவரை அங்கீகரிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரை ஜனங்கள் நடுவே அங்கீகரிக்கப்படுகிறார்கள். இவர்கள் உமக்கு பிரியமாய் இருக்கிறபடினாலே எங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து அவர்களுக்காக ஜெபிக்க வைத்திருக்கிறேன். இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உடைய பாதத்தில் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஒரு திருச்சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இவர்களை தொடர்ந்து தேவன் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உங்கள் 3 பேர்ட்டும் கேள்வி. அதாவது எனக்கு ஊழியம் செய்கிறீங்க அப்படிங்கிறத எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் அறிக்கையிடணும். கர்த்தர் நல்லவர். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கர்த்தருடைய ஆவியினால நீங்க நடத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்து முழு நேர ஊழியத்துக்கு இந்த ஊழியத்தை வாழ்நாள் முழுவதும் செய்ய போறேன் அப்படிங்கிற பொருத்தனையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மைதானே? கர்த்தர் நல்லவர். இப்போ ஒரு சில கேள்வி மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதுக்கு நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் சரியாக சொல்லிட்டீங்கன்னா தேவன் தொடர்ந்து அபிஷேகம். முழு வேதாகமும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு கர்த்தரால் எழுதப்பட்டது என்று விசுவாசிக்கிறீர்களா? திருத்துவத்தில் ஒருமை, ஒருமையில் திருத்துவம் என்ற வேதாகம் சொல்லுகிற அந்த சத்தியத்தை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? ஒத்துக்கொள்கிறோம். தேவன் அழைக்கிற விதிகள் அனைத்தையும், தேவன் தரும் வரங்கள் அனைத்தையும் திருச்சபை வளர்ச்சிக்காக என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? ஒத்துக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். வானமும் பூமியும் கொள்ளாத மகத்துவம் உள்ள தேவ நாமத்தை மனுக்குலத்திற்கு மகிமைப்படுத்த மனிதர்களுக்குள்ளே உம்மை விசேஷமாக தேவன் அழைத்திருக்கிறார் என்று
மன உறுதியும் மனத்திடனும் உமக்கு உண்டா? இந்த மன உறுதியுடன் நீங்க இயேசு கிறிஸ்து வரும் வரை நீங்கள் ஊழியம் செய்வீர்களா? செய்வோம், நிச்சயம் செய்வோம். தீமோத்தேயு 4:12 ஆவியானவர் எழுதியிருக்கிறபடி உம்முடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் எல்லாருக்கும் முன்மாதிரியா இருப்பீர்களா? இருப்போம். இந்த போதக அபிஷேக பட்டம் இதர மதங்களின் தலைவர்களுக்கும் இதர அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் உலகத்தில் எந்த பதவிகளுக்கும் மேலான பட்டம், எல்லா பதவிகளை விட இது மேலான பட்டம் என்பதை எண்ணி எப்போதும் கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியாய் ஊழியம் செய்வீர்களா? செய்வோம். கர்த்தர் உம்மை அழைத்த அழைப்பின் வேளையில் எந்த நேரத்திலும் எதையும் இயேசுவுக்காக செய்ய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இடமளித்து நீங்கள் உங்கள் அனுபவமாக மாற்றிக்கொள்வீர்களா? இந்த வார்த்தையின்படி எல்லாருக்கும் முன்பதாக நீங்கள் ஒத்துக்கொண்டதுனால இன்றைக்கு பரிசுத்தவான்கள் முன்னிலையில உங்களுக்கு அபிஷேக பட்டமளிக்க நாங்கள் ஒருமனப்படுகிறோம். முழங்கால் படியிடுங்க. நம்முடைய அபிஷேக பட்டமளிப்பு குழு தலைவர் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. பேராயர் டாக்டர் ஸ்தோத்திரம் அருமையான நம்முடைய ஸ்தோத்திரம் கிதியோன் ஐயா அவர்கள் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் இவர்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக முதலாவது ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் சொல்றேன். இந்த உலகத்துல நீங்க எந்த வேலைகள் வேணா செய்திருக்கீங்க. ஊழியம் என்பது சாதாரண ஊழியம் கிடையாது. ஆரோனை போல் இந்த கனமான ஊழியத்தில் ஒருவன் அடைக்காவிட்டால் இந்த ஊழியத்தில் யாரும் நிலைத்திருக்க முடியாது. ஒரே ஒரு அறிவுரை மட்டும், நீ வயசுல மூத்தவராக இருக்கலாம். நான் ரொம்ப இடத்துலலாம் போற இடத்துலலாம் ஆண்டவர் என்னை குப்பையிலிருந்து உயர்த்தினார், என்னை கீழே இருந்து தூக்கினார் எல்லாம் சொல்றீங்க. ஆனா நீங்க உங்களுடைய தாழ்மையில நீங்க இருந்தீங்கன்னா நாங்க இங்க இருக்கிறவங்க காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் இருப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு ஆண்டவர் கணக்கு கேட்பார். அவருடைய வருகை நாட்களிலே எனக்காக நீ என்ன செய்தப்பா அப்படின்னு. நீங்க ஆலையெல்லாம் நடத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அவருக்காக நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், ஆத்மா ஆதாயம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது. இதுதான் இந்த ஊழியத்தினுடைய பாரம். அதனால இந்த நாளில் இந்த இடத்தில் நடத்துகிற பிரதமர் பேராயர் எஸ் ராஜா அவர்களுக்காக வருகிறோம். நாளில் நாம் எல்லோரும் இவர்களுக்கு முன்பாக கைகளை நீட்டி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் முதலாவது ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. இதற்கு முன்பாக இருந்ததை காட்டிலும் அநேக பேர்களை ஆண்டவரை இவர் ஆயத்தம் பண்ணத்தக்கதாய் நீர் எடுத்து பயன்படுத்துகிறார். நன்மையும் கிருபையும் இவரை தொடர்ந்து சூழ்ந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், இவரை நாங்கள் அபிஷேகிக்கிறோம். எல்லா துதி கனமையும் ஒருவருக்கே இருக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகனை ஆண்டவரே கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்கிறாய். அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற மகனாய் நீர் எடுத்து பயன்படுத்துகிறாய். இந்த உலகம் எங்களை வெறுக்கலாம், எங்களை வெறுக்காதவர் நீர் ஆண்டவர். மகனுடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இவரை நாங்கள் ஷாலோம் என்று ஆசீர்வதிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகனை கொண்டு அநேக பேர்களுக்கு நீர் ஆசீர்வாதங்களை தாருங்கள். ஆண்டவரே, மகன் செய்கிற ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இவரை நாங்கள் ஷாலோம் என்று வாழ்த்தி இவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதி கனமகிமை ஒருவருக்கே
இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கரங்களை நீட்ட ஒரு விஷயம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே உடைய கரம் தொடரட்டும், உடைய கரம் தொடரட்டும், உடைய கரம் தொடரட்டும், உடைய கரம் தொடரட்டும். நாங்கள் ஆசீர்வதித்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் ஆசீர்வதித்திருக்கிறோம். உடைய கரம் தொடரட்டும், உடைய கரம் தொடரட்டும், உடைய கரம் தொடரட்டும். ஓ ஷதர கதல கதர கதல பதரபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இன்று முதல் ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம் உடைய பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரே சிறந்த ஆண்டவரே தலை சிறந்த தலைவர்களாக இன்றைக்கு அங்கீகரிக்கப்படுகிறார்கள். எல்லாரும் இந்த எண்ணெய் அபிஷேகம் கருமையான போதகர்கள் மீது வைத்து ஓ ஷாப் அபிஷேகம் செய்வோம். ஓ ஹalleluya, hallelujah. ஓ ஷாதாரா இயேசுவின் நாமத்தினால் ஓ இவர்களை நாங்கள் அபிஷேகிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் நாங்கள் அதிகாரப்படுத்துகிறோம். வேதத்துள்ள வார்த்தைகள் அனைத்தும் இவர்கள் வாயிலே ஆண்டவரே ஜனங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும்படியாக நன்மையாக இருப்பதாக, நன்மையாக இருப்பதாக. ஓ இவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களை கொண்டு வரட்டும். ஓ வியாதிகளை சுகமாக்கட்டும், வரங்கள் ரெட்டிப்பாய் வெளிப்படட்டும். சிந்தா ராபா தாராகா தூலாபா ஏசுவிகா தாராகா தூலாபோ அறிந்து கொண்டவரும் தெரிந்து கொண்டவரும் முன்குறித்தவரும் வேறு பிரித்தவரும் எனக்காக என் ஊழியத்திற்காக என்று சொல்லி தாயின் கருவில் இருக்கும் போதே கர்த்தர் கண்டெடுத்த இந்த பாத்திரங்கள் எல்லாம் உண்மையும் நீதியும் நேர்மையும் பரிசுத்தமும் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக, பிரியமுள்ள ஜனமாக, பிரியமுள்ள ஆயர்களாக, ஊழியர்களாக ஆண்டவரே நாளிலே கூட கர்த்தாவே அபிஷேகம் பண்ணுகிறோம். ஆண்டவரே தியா சந்தாராதாக்கரமா இதுவரைக்கும் செய்த ஊழியங்களை விட இனிவர் ஆட்களை விட ஊழியங்களில் ஒரு மகிமையும் ஒரு வல்லமை ஒரு அபிஷேகமும் ஒரு கிருபையும் வரங்கள் செயல்பட முடியாது ஜெபிக்கிறோம். அழைத்த அழைப்புகளும் ஆண்டவரே உங்களுடைய வரங்கள் மாறாதவைகள். நான் உங்களுடைய ஓனையிலுக்குள் அனுப்புறேன்னு சொல்லி ஆண்டவர் உபத்திரவங்களை கண்டு பின்னிட்டு பாராமல், பாடுகளை கண்டு பின்னிட்டு பாராமல் கர்த்தருக்காக வல்லமையோடு அதிகாரத்தோடு ஆளுகையோடு கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்கிறோம். இந்த 3 தாசர்கள் கருத்தை கொடுக்கிறோம். நாளிலே கூட கர்த்தாவே துதிக்கிறோம். பரலோகம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது, பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தாவே பரத்திறந்த உங்களுடைய மகிமையை வல்லமை கிருபையை அனுப்புவீராக. பிசாசுகளை துரத்தவும், வியாதிகளை குணமாக்கவும், கட்டுகளை உடைக்கவும், சத்துருவை துரத்தவும், இணைத்தவனுக்கு இணைப்பார்த்தக்க வசனங்களை போதிக்கத்தக்கதாக, உடைந்து போனவர்களுக்கு காயங்களை கட்டத்தக்கதாக, நலிந்தவர்கள், சோர்ந்தவர்கள், துவண்டு போனவர்கள் எல்லாரையும் கிறிஸ்துவை கொண்டு வரக்கூடிய ஆண்டவரே உடைய வல்லமையின் போர் வார்களாக எடுத்து பயன்படுத்துகிறார். வரங்களை தாரும், வல்லமை தாரும், கிருபை தாரும், நன்மைகளை தாரும். ஆசீர்வதி, ஆசீர்வதி. இந்த நாமம் மகிமைப்படத்தக்கதாக அந்தந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் ஊழியம் செய்கிறார்களோ அந்த பகுதிகளை எல்லாம் இவர்களை சோதர்களாக நாங்கள் நியமித்து அபிஷேகம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அபிஷேக தைலத்தை ஊற்றி குமாரன் பரிசுத்தாவினாலே இவர்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லி இப்ப நாங்கள் அபிஷேகம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஐயமேல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுகிறோம். இயேசு நாமத்தில் அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறோம். இயேசு நாமத்தில் அபிஷேக தைலம் அருமையான ஐயாவுடைய வச்சது உள்ள காலோரிக்கும் பாய்ந்தோடி அவரை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தோடு இந்த கனமான பாரமான ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவருக்கு பலனை கொடுக்க
நீர் கொடுத்த எல்லா விதமான அதிகாரத்தையும் தெரியும் இந்த மகனுக்கு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதா குமார் பரிசுத்த மூவரையும் போதவர்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த எல்லார் மத்தியிலும் சாட்சியாக ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறோம். ஆண்டவரை அபிஷேகம் இவர்களை விட்டு விலகாதபடியே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இவர்கள் குரலை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வேத வசன வாக்கியத்தின்படி வாக்குகளின்படி வாக்கு தத்தங்களின்படியே நீர் அப்படியே இந்த அப்போஸ்தலர்கள் கொடுத்த வல்லமையை இவர்கள் ஊற்றுகிறோம். இயேசு நாமத்தில் பிதா குமார் பரிசுத்தத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, இவர்களை போதகர்களாக அபிஷேகம் பண்ணி நாங்கள் பெருமைப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இதிலிருந்து இவர்கள் போதகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசியாக ஒரு விஷயம், உங்கள் கரங்களெல்லாம் அவர்களுக்கு நேராக நீட்டிக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். சுகுமார் அவர்கள் இன்று முதல் சூப்பரண்ட் பாஸ்டர் ரெவரண்டாக அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். சிவகுமார் அவர்கள் சபையின் தேவ ஊழியராக இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். அதுபோல பாஸ்டர் காலிப் அவர்கள் பாஸ்டராக அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை. கடைசியாக நான் ஜெபத்தை செய்து முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஊழியக்காரர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னார், நான் உன்னை தாயை வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்தேன். என் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். உன்னை ஜாதிகளுக்கு என் வார்த்தையை பேசும்படி நான் உன்னை வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் சிறுபிள்ளை என்று தெரியாதவன் என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நான் கட்டளையிட்ட வார்த்தைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் என் கரத்தை நீட்டி உன்னை தொட்டு இன்றைக்கு என்னுடைய வார்த்தைகள் அனைத்தையும் என் வாயிலே வைத்திருக்கிறேன். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் எல்லா ஜாதிகள் மேலும் ஏற்படுத்தினேன். உன்னை நான் அதிகாரப்படுத்தினேன். உன்னை சொல்லுகிற கர்த்தர் நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். எல்லாரும் கரங்களை கட்டி கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரீபாதா ராகா தோலாபா கஷாலா ராகா தரா கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு நாம் சான்றிதழ் வழங்குவோம். இன்று முதல் இவர்கள் அதிகாரம் வைத்த தேர்வு ஊழியர்கள், அதிகாரிகள். கரங்களை தட்டி வாழ்த்துக்கள். கர்த்தர்களை தொடர்ந்து ஊழியத்தில் அநேக லட்சங்களுக்கு உபயோகமாக பயன்படுத்துவாராக. கோடிகள் உங்கள் மூலமாய் பலனடைவார்கள். நம்ம எல்லாரும் எழுந்திருந்து அவங்க சாட்சிகள் கொடுத்துருவோம். ஸ்தோத்திரம். முதலாவதாக ஸ்தோத்திரம் அருமையான சோகுமாரையா அவர்கள், பெஞ்சமின் சோகுமாரையா அவர்கள் முன்னாடி அப்படி வாங்க. இதற்கு ஸ்தோத்திரம். இந்த திரும்பி எல்லாரும் கரங்களுக்கு கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, வாழ்த்துக்கள். அப்படி காட்டுறாங்க. கர்த்தர் நல்லவர். அடுத்து பாஸ்டர் காலிப் அவர்களுக்கு ஸ்தோத்திரம். இவர்களெல்லாம் பாக்கியவான்கள்.
பேராயர்கள் மத்தியில் வாங்குறாங்க. எனக்கு மாஸ்டர் பட்டம் கொடுக்கும்போது மாஸ்டர் மாதிரி தான் கொடுத்தாங்க. உங்களுக்கெல்லாம் கண்காணிகள் பேராயர்கள் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அடுத்து வாங்க. ஸ்தோத்திரம். ரெவரண்ட் சுகுமார் அவர்கள். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்கள் 3 சபைகளை நடத்துகிறபடியினால் அவர்கள் சூப்பரண்ட் பாஸ்டராக இருக்கிறபடினால் அவர்களுக்கு ஒரு சான்றிதழ், சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரம். வேதராஜையா அவர்கள் முதல் சபைக்கு நம்ம மெம்பர்ஷிப் கொடுத்துட்டோம். 2வது சபைக்கு ஐயா வாங்க. ஸ்தோத்திரம். வேதராஜையா அவர்களுக்கு 2வது சபைக்கு மெம்பர்ஷிப். ஸ்தோத்திரம். போட எடுத்துருங்க. இல்லை பிரைஸ் லார்ட். நல்லவர். வேதராஜையா அவர்களுக்கு 3 சபைகள் இருக்கிறது. 2வது சபைக்கு கர்த்தர் தொடர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். நல்லவர். தொடர்ந்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் உட்காரலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எனக்கு உடம்புக்கு சரியில்லை. கண்ணில் கொஞ்சம் ஒரு சின்ன குறைபாடு. அதனால் 4 வருஷத்துக்கு முன்னாடியே அதை கேட்டால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஊழியத்தில் எனக்கு லீவே கிடையாது, ஓய்வே கிடையாது. ஓடிக்கிட்டே இருந்ததுனால செய்ய முடியல. தற்சமயம் இந்த நாட்களில் ஒரு 2 நாள் கிடச்சிது. அந்த 2 நாளில் ஆஸ்பத்திரியில் போய் படுத்தேன். மொத்தமாக 20 நாள் படுக்க வச்சுட்டாங்க. 20 நாள் படுக்க வச்சுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணீங்க. கிட்டத்தட்ட 80 பேர் எனக்கு ஜெபம் பண்ணாங்க. அதில் நம்முடைய ஸ்தோத்திரம் தேசிய மீடியா குழு தலைவர், அருமையான நித்யம் டிவி பிரசிடென்ட் சேர்மன் ஐயா டாக்டர் சார்லஸோ அவர்கள் நேரில் வந்து பார்த்து ஆதாரங்களாம் வாங்கி தந்து ஜெபம் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. ஸ்தோத்திரம். அதுபோல் நிறைய பரிசுத்தவான்கள் காலை பையா காலையில் மதியானம் 3 வேளைக்கு வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நேரில் வந்து உதவி செய்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் எனக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எந்திரிச்சு நடந்து பார்த்தேன். நடக்க முடிஞ்சிச்சு. ஆனால் கால் கொஞ்சம் உதறிச்சு. கூட்டம் நடத்த முடியுமா முடியாதாங்கிற கேள்விக்குறி இருந்தது. ஆனாலும் தேவன் என்னை பலப்படுத்தினார். அல்லேலூயா. நேரத்தையே பலப்படுத்திட்டார். ஸ்தோத்திரம். தனிமையாக கார் ஓட்டிகிட்டு போனேன். மயங்கி விழுந்துடக்கூடாதுன்னு எஸ்காடு நம்ம தெலுங்கு தேசிய தலைவர் நம்ம டேவிட் ஐயா கூட வந்தாங்க. பார்த்துக்கிட்டாங்க. ஐயா கார் வருது, ஐயா பள்ளம் இருக்குது. அவர் தான் பார்த்து சொன்னார். நான் யுகத்தில் வண்டலூர் வரைக்கும் ஓடிட்டு போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி உங்கள் மத்தியில் வேளாண் நிற்கிறேன். மத்தியானம் 2 மணிக்கு கை இப்படி வேகமாக ஆடிச்சு. என்ன ஆடுது அப்படின்னு பார்த்தேன். தாமோதர் ஐயா ஃபுல்லாக உங்களுக்காக வேலை செய்தார். டேவிட் ஐயாவும் தாமோதர் ஐயாவும் இப்போ விக்டர் வீரமணியும் வேலை செய்தாங்க. பாருங்கள் அப்போ கை ஆடிச்சு. என்ன ஆடுது அப்படிங்க. ஐயா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்க அப்படின்னா. சரி எடுத்துருவோம் அப்படின்னு. நல்ல ஆனால் கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். கொஞ்சம் பொறுத்துக்காங்க. நம்ம வசனத்தை கேட்டு எல்லாருக்கும் ஆகாரம் இருக்குது. புயல் வரட்டும். ஆமாம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஜெயபிரசனா வந்திருக்காங்களா? ஜெயபிரசனா வந்திருக்காங்களா? ஆமாம். உங்களுக்கு ஒரு சான்றிதழ் மெம்பர்ஷிப் சான்றிதழ் கமிட்டியிலேருந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு இந்த சான்றிதழை கொடுத்துருவோம். ஸ்தோத்திரம். துணைத்தலைவர் 2ஆம் துணைத்தலைவர் ஐயா வாங்க. நம்ம ஐயா 2 பேரும் வாங்க. 2 துணைத்தலைவர் வாங்க. நல்ல மகள் 3 டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க ஆண்டவருக்குள்ள.
படிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆமாம், ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுகிறாங்க. அவங்க திருமணம் நடக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 2025 திருமணம் நடக்கும். ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வார். எல்லாரும் கரங்களை தேடி ஆமென். தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். நம்முடைய செய்தியாளருக்கு சால்வை அனுப்பணும். ஸ்தோத்திரம். நம்ம ஊழியக்காரர்களை கனம் பண்ணணும். எந்த ஊழியக்காரங்களையும் நீங்கள் குறைச்சி பேசக்கூடாது. கனம் பண்ணி பழகுங்க. நான் ரொம்ப கனம் பண்ண விரும்புவேன். எல்லா ஊழியக்காரங்களையும் நல்ல கனம் பண்ண விரும்புவேன். அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க விரும்புவேன். அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்புவேன். பாருங்க, எனக்கு ஜன்னல் போடலை, ஆனால் எங்கள் ஊழியக்காரங்க எல்லாருக்கும் 70,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கு 20,000 ரூபாய் தான் 15,000 ரூபாய் போகும், ஜன்னல் போட்டுருவேன். அது எனக்கு இல்லை. எங்கள் ஊழியக்காரங்க கனம் பண்ண போடுறோம். அல்லேலூயா. அது மாதிரி நம்ம ஒருத்தர் கனம் பண்ணி தேவனை உயர்த்த, அவர்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தணும். அவர்கள் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. மாதம் ஒரு முறை நம்ம இப்படி கூடி ஜெபிக்கிறோம், கூடி துதிக்கிறோம், கூடி ஆராதிக்கிறோம், கூடி வசனத்தை தியானிக்கிறோம். வேற எந்த பேச்சும் கிடையாது. முடிச்சு போனோன்னு டயர்டாயிரும், சாப்பிட்டு போகிறோம். அல்லேலூயா. ஏதாவது தேவன் எக்ஸ்ட்ரா பைசா தந்தால் ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறோம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் அற்புதம் செய்வாராக. தாழ்த்துகிறோம். இப்பொழுது நம்முடைய சார்லஸ் ரோ அவர்கள் நம்முடைய மத்தியிலே செய்தியை கொண்டு வருவாங்க. என்னுடைய இந்த இடத்துக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 முறை முயற்சி பண்ணி வர முடியல, சந்தர்ப்பம் கிடைக்கல. ஒரு நாள் அந்த பக்கத்து ரோடு வரைக்கும் வந்துட்டாங்க, நாங்கள் வர முடியல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் மகிமையாக செய்தி அளிக்கும்படி தேவன் கொண்டு வந்திருக்கிறார். 7 பேரை செலக்ட் பண்ணோம். ஆண்டவர் ஐயாவை காண்பித்திருக்கிறார். இன்றைக்கு அவங்க செய்தி கொடுக்க போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க நித்தியன் டிவியினுடைய சேர்மன், 152 நாடுகளுக்கு அவங்க சேனல் போகுது. சிங்கப்பூரில் சபை வச்சிருக்கிறாங்க. 3 பாஷைகளில், இங்கிலீஷில், ஸ்தோத்திரம், தமிழில், இன்னொன்று தெலுங்கு, எல்லாம் ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதில் தொடர்ந்து உங்கள் செய்திகளை கொடுத்து உங்கள் சபைகளை அறிமுகப்படுத்தி உற்சாகமாய் ஊழியம் செய்ய உங்கள் அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது அவர்கள் தேவ நாம மகிமைக்காக கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவாங்க. யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது, பேசக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக பொறுத்துக்கோங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணணும். உங்களுக்காக ரொம்ப தேவ சமூகத்தில் போராடிட்டு இருப்பேன். இப்பொழுது நம்முடைய துணை தலைவர் ஸ்தோத்திரம் அருமையான டேவிட் பாண்டியனை அவர்கள் சாதனை அணிவித்து கௌரவிப்பார்கள்.